இங்க இந்த லேடியோட புருஷன் ஆஃபீஸுக்கு கிளம்புறவன் பெல்ட்டை காணுன்னு சொல்லி கத்துறான். அவங்களும் வந்து இங்கே தானங்க இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுக்கும்போது, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒர்க் டென்ஷனில் இருக்கேன், நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு சொல்லி திட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்களும் அவனுக்கு காஃபி கொடுத்துட்டு சாப்பாடை செஞ்சு கொடுத்துட்டு அவனும் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், நைட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டையும் அவன் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வரேன், நீ டின்னர் ரெடி பண்ணிடுன்னொன்னே சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. புருஷனும் நைட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துடுறான். இவங்க போயிட்டு கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, ஒய்ஃபை கூப்பிட்டு வரலையான்னு கேட்டால், இல்லை அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் டென்ஷனு, வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னும் போது, நீங்கள் எதுவும் வேலை பார்க்கலையான்னு கேட்குறான். அப்போ நடுவில் புருஷன் வந்துட்டு சொல்கிறான், அவன் வேலைலாம் எதுவும் பார்க்கல, வெறும் ஹவுஸ் ஒய்ஃபு தானேன்னு அவங்க ஃபேஸே மாறிடுது. அடுத்த நாள் புருஷனும் எஞ்சி உட்காந்துருக்கான். அவங்க அப்பா வந்து காஃபி கொடுக்குறாரு. இவன் காஃபி வாங்கிட்டு அப்போ தான் பார்க்குறான், என்னப்பா நீங்கள் கொடுக்குறீங்க, அவள் எங்கன்னு கேட்டால், இல்லை அவங்க அம்மாவுக்கு உடம்பு இல்லையாண்டா, காலிலேருந்து அழுதுகிட்டே இருந்தா, நீ எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் நான் போய் பார்த்துட்டுவான்னு சொல்லி அனுப்பி விட்டேன்டான்றாங்க. நீங்கள் ஏன்ப்பா என்கிட்ட சொல்லாமல் அனுப்புனீங்கன்னு கேட்டால், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலடா, நான் தான் போய் 2 மாதம் இருந்துடுவான்னு அமுச்சு விட்ருக்கேன்னா, 2 மாதமா அது வரைக்கும் நான் என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லி இவன் தலையை பிச்சுக்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, கவலைப்படாதரா, வீட்டில் காலைக்கும் நைட்டுக்கும் சமைச்சு வைக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரம்மாவை பார்த்துருக்கேன், 8000 ரூபாய் கேட்குறாங்கன்னு உடனே, அப்போ மத்தியானம் லஞ்சுக்கு என்னப்பா பண்ணுறதுன்னா அதுக்கு தனி 2000 ரூபாய் கேட்குறாங்கடான்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை பெருக்கி கூட்டுறதுக்குலாம் வந்து 3000 ரூபாய் கேட்குறாங்கடான்னு உடனே இவங்க தலையை பிச்சுக்குது. இந்த துணியெல்லாம் துவைக்கணும்ல, முன்னாலாம் 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கு, இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியலடான்னு உடனே இவன் ஆடி போய் உட்காடுறான். என் சம்பளத்தில் ஒரு பகுதியை வந்து இதுக்கே கொடுக்கணும் போல இருக்கே, இதெல்லாம் ஃபீல் பண்ண விடாம தான் என் பொண்டாட்டி நான் பார்த்துக்கிட்டான்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்ம மருமகளை போய் வேலை இல்லாதவன்னு சொல்லிட்டியாடா, நீ அவளுக்கு வேலை செஞ்சதுக்கெலாம் நீ சம்பளம் கொடுத்துருந்தா யோசிச்சுப்பாரு, நம்ம இந்தியா நாட்டோட பொருளாதாரத்தையே உயர்த்திருப்பா. நம்ம ஊரில் வாடகை தாயெல்லாம் 2-3 லட்சம் கேட்குறாங்க, ஆனால் அவன் பொண்டாட்டியை எதுவுமே கேட்காம தானே அவன் குழந்தை பெற்றுறாங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் காசு கொடுத்தா யோசிச்சு பாருன்னான்னு உடனே இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். என் பொண்டாட்டி நான் தப்பாக பேசிட்டேன், அவள் நான் இப்பயே போய் கூட்டு வர போகிறேன்ட்டு கிளம்புறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ போகலாம் வேணாண்டா, உன் ஒய்ஃப் ஊருக்குலாம் போகல, இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்கா, உனக்கு எல்லாம் புரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், இப்போ வந்துருவான்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்த உடனே இவனும் போய் கையை பிடிச்சிட்டு சாரி கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, கடவுள் வந்து பெண்களை எப்பயுமே எல்லாம் தாங்கிற மாதிரி தான் படைச்சிருக்காரு, அதனால் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, இன்னிலேருந்து நான் வீட்டு வேலைலாம் செய்கிறேன்னு. வீட்டு வேலைலாம் செய்ய தேவையில்லைங்க, எனக்கு நீங்கள் அன்பு கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.